நம்பிக்கையும் நலமடைதலும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23. மனுக்குலத்தை மீட்க இந்த உலகில் மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து தனது மீட்புச் செயலின் ஒரு பகுதியாக குணமாக்கும் பணியை நிறைவேற்றினார். ஆனால் ஒரு மனிதன் சுகம் பெறுவது என்பது அதை பெற்றுக்கொள்ளும் மனிதனின் விசுவாசம் அல்லது அவனை சார்ந்தவர்களின் விசுவாசம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மார்க் 2:5 திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தவர்களின் விசுவாசம் அவன் சுகம் பெற காரணமாகிறது. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் அவனது வேலைக்காரன் சுகமடைய காரணமாயிற்று. பெரும்பாடுள்ள பெண்ணின் விசுவாசம் அவள் சுகம் பெற காரணமாயிருந்தது. ஜெபாலய தலைவனின் விசுவாசம் அவனது மகள் உயிர் பெற காரணமாயிற்று. ஆனால் இயேசு நாசரேத்தூருக்கு வந்தபோது நாசரேத்தூரில் உள்ள மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க தவறினபடியால் இயேசுவால் ஒரு அற்புதம் செய்ய முடியவில்லை என்று நாம் மார்க் 6:5-6 பார்க்கின்றோம். மார்க் 9:14 முதல் 29 வரை உள்ள திருமறை பகுதியில் ஒரு தகப்பன் தன் மகனை குணப்படுத்த இயேசுவின் சீடரிடம் அழைத்து வருகின்றான். அவர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை. இந்நிலையில் இயேசு அவர்களிடம் வருகின்றார். இயேசுவை கண்ட அந்த மனிதன், நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கூறினான். இந்த வார்த்தைகள் இயேசுவிடம் வல்லமை இருந்தால் அவனது மகனுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்ற அவனது எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போது இயேசு அந்த தந்தையை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அறிவுரை கூறினார். தன் மகன் சுகம் பெற தனது விசுவாசம் மிக முக்கியமானது என்பதை அறிந்த அந்த மனிதன், என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று தன்னை இயேசுவிடம் ஒப்படைத்தான். அவனது விசுவாசத்தை உறுதிப்படுத்திய இயேசு அவனது மகனை சுகப்படுத்தி அனுப்புகின்றார். கடவுளின் ஆற்றல் நம்மில் விளங்க வேண்டுமானால் நமது விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. நமது விசுவாசத்தில் உறுதி அடைந்து நலமான வாழ்வை நாம் பெற்று மகிழ்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரை, பற்றுறுதி வாழ்வில் உறுதியாக இருந்து நலமான வாழ்வை என்றும் நாங்கள் பெற்றிட துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.